நேரமாகிறது. நாளை வார்த்து கொடுக்க வேண்டியவர்களை அழைக்கலாமே. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மீனாட்சியின் தமையனார் அழகர் மலையிலிருந்து வர வேண்டும். இன்னும் ஒரு நாளிகை தான் இருக்கிறது. தேவி, கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த ரதத்தையும் காணோம். என்ன இது? புதிய நதி. இதுதான் வைகை. சிவன் கை வைத்ததால் உண்டானது. அப்படி என்றால் ரதத்தை ஆற்றில் இறக்க வேண்டியதுதான். முகூர்த்த வேலை முடிய போகிறது. கொஞ்சம் பொறுங்கள், அழகர் வந்துவிடட்டும். மீனாட்சி, விதி நம் விருப்பத்தை வென்றுவிடும் போல இருக்கிறது. மைத்துனரே, ஏன் இவ்வளவு தாமதம்? வைகையில் பெருமெள்ளம் வந்து விட்டது. அழகர் இறங்கப் போகிறார் என்றால் வைகையில் வெள்ளம் வரத்தானே செய்யும். முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. ஆகட்டும். அம்மையே அப்பா, மீனாட்சி சுந்தரேஸ்வரா, எம்பிரானே, கருணாமூர்த்தி, அன்னை மீனாட்சியுடன் மதுரையிலேயே எழுந்தருளி எங்களை காத்தருட வேண்டும். செந்தமிழ் புலவரே, எம் சித்தமோ அதுதான். செழிப்பின் அடையாளமாய் பச்சை நிற மேனியுடன் பைங்கிளியை கையிலேந்தி கருணையே வடிவாய் நிற்கின்ற அன்னையை வணங்கும் கன்னியர் திருமண பாக்கியம் பெறுவர். மனமுடிந்தோர் எல்லா நலன்களும் பெறுவர். உனக்கு பணி செய்ய உன்றனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, 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 சொக்கநாதா. பெருந்தேனிரைக்கும் நரைக்கூந்தற்பிடியே வருக, முழுஞான பெருக்கே வருக, பிறை மௌலி பெம்மான் முக்கட்சுடற்கு இடு நல்விருந்தே வருக. பஞ்சமி பைரவி பற்பத புத்திரி பஞ்சனள் பாணியளே, கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேடனை கொடுத்தனல் குமரியளே. அன்னை பராசக்தி மீனாட்சி, அன்னை பராசக்தி மீனாட்சி, அன்னை பராசக்தி மீனாட்சி, மீனாட்சி.
நான் மாடக் கூடலிலே நங்கை மீனாட்சி தேன்மாறி பொழியும் திருமகளாக கொலுவித்திருக்கிறார். மங்கையர்க்கெல்லாம் அவள் அருள்வது மாங்கல்ய பாக்கியம். சொக்க தங்கம் போல் விளங்கும் சொக்கநாதரோடு பக்கத்திலே வீட்டிருக்கும் பாவை மீனாட்சி மதுரையிலே பார்க்கிறேன், மாங்கல்யம் கேட்கிறேன். அம்மா, அந்த விழாவிற்கு எங்களையும் அழைக்கிறேன். மகளே, மாங்கல்ய பாக்கியமே வாழ்வுக்கு போதுமா? கழுத்தில் தாலி கட்டிய பிறகு கணவனோ மனைவியோ படுக்கையில் விழுந்து பாயும் நோயுமாக ஆனால் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியுமா? பணம் போனால் பாதி போயிற்று, உடல் நலம் போனால் அனைத்தும் போயிற்று என்பார்கள். அந்த ஆரோக்கியத்தை அளிக்க வல்ல மகா சக்தியை நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? அது யாரம்மா? சினம் தணிய நோய் தணிய திரு தணிகை மலை மீது மனம் தெளிய வீட்டிருக்கும் மங்கை அவள் வள்ளி. அவள் குணம் தெரிந்து கோயில் கொண்டு குடியிருக்கும் குமரன். உடல் நலம் வழங்கும் உன்னத சக்தி அவர்களே. அந்த கதை என்னம்மா? சொல்லுகிறேன். வள்ளிமலை சாரலிலே ஒரு நாள் கந்தன் வந்தான் வள்ளிமலை மேலாடு துள்ளி வரும் வேலாடு. கந்தன் வந்தான் வள்ளிமலை மேலாடு